ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ரசம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் ஹோல் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கை நிறைய மல்லி இலை. ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, ஜீரகம், பெப்பர் 3ஐயும் கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மளுடைய பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். எல்லா தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது அதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கறி லீவ்ஸ், ரெட் சில்லி 3ஐயும் போட்டு தாளிச்சிடலாம். இது ரெடியானோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கூடவே புளி தண்ணியை ஆட் பண்ணிடுறேன். ஓரளவு கொதிக்க ஆரம்பித்த உடனே சால்ட் ஆட் பண்ணிடலாம். அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தழையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் கலந்து விட்டுருங்க. இதை லேசாக கொதிக்க விடுங்க. ஓகே, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் தயாராகிடுச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.